Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot in Tamil. அனைத்து அன்பு உள்ளங்களையும் Triple One Tarot in Tamil சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம இது என்ன டைட்டில் இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் வேணாலும் போயிட்டுருக்கலாம், வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், ஓகேங்களா? உங்களுக்கு மெசேஜ் from angels and universe என்ன messages அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So pile 1 pile 2 what is this color பாருங்க, pale green சரிங்களா, and this is clear quartz white color. So let's see யாரெல்லாம் pile 1 choose பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான messages from angels and universe என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? யாரெல்லாம் இந்த pale green color crystal choose பண்ணீங்களோ pile 1, let's see. Renewal, Eight of Cups, Strength, Sun, Trust, Ask for help. மெசேஜஸ் எல்லாமே அப்படி லிங்க் ஆகிற மாதிரி தெரியுது, ஓகேங்களா? பார்க்கலாம். Honor your soul purpose, soul's path. My God. Adjustments are required. Angel message, let's see. கடைசியா பார்க்கலாம். ஓகே, அதாவது எனக்கு என்ன தெரியுது, ஒரு ஆளாக சொல்லிடலாம், 2 நிமிஷத்துல சொல்லிடலாம், பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரலாம். சில பேருக்கு pile 1 சூஸ் பண்ணவங்கல்ல, சில பேருக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, ஓகேவா? ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் சில பேர் சில விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், மூவ் ஆன் பண்ணுறதா வேண்டாமா, பண்ணுனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனால் தைரியம் இல்லாமலும் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்துலேருந்து அதை பற்றி தெரிஞ்சிருச்சு, அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த மனோ தைரியம் உங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸோட மெசேஜ். ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு உதவலையோ, எந்த விஷயம் உங்கள் டைமை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோ, அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு மனோதைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்றது தான் ஒரு மெசேஜாக கிடைக்குது, யூனிவர்ஸோடைய ஒரு மெசேஜ். ஸோ உங்களால் முடியல, எனக்கு அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும், ரைட்? எந்த விஷயத்தில் போராடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் அந்த ஹெல்ப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏஞ்சல் விங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஏஞ்சல் இஸ் ஹெல்பிங் யூ, ரைட்? அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட தாராளமாக ஹெல்ப் கேட்கலாம், ஓகே? ஸோ ஆனால் நீங்கள் மனசு வைக்கணும் இல்லையா, என்ன வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கும்போது அதை கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கரெக்டாக டிசைட் பண்ணணும். சன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதை பற்றின ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய சோல் பர்பஸ், உங்களுடைய லைஃப் பர்பஸ் உங்களுக்கு புரிய வரும்
அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் ஒரு நம்பிக்கையோட நீங்க மூவ் ஆன் பண்ணலாம். ஒரு டைரக்ஷனை நோக்கி போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. மூவ் ஆன் அப்படின்னா பிரியறது தான் அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து விலகி ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போகலாம்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? அந்த நியூ டைரக்ஷன் போறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை விட்டுட்டு போறது பெரிய கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா நம்புங்க, நீங்க போகிற அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்க நம்புங்க. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் வந்து தேவைப்படுது. ஓகேவா? உங்க கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பயில்வான். அதுக்கு வந்து மரியாதை கொடுங்க. ரைட்டா? உங்களுக்கு பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சே வந்து வேணும்னே ரிப்பீட்டடா வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி உங்களுக்கு தெரியலாம், இதால ஒரு யூஸ் இல்லை, இதால நம்ம கஷ்டப்படுறோம், இதை விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுது. ஆனா இல்ல மாட்டேன், வேண்டாம், இன்னும் பார்க்கலாம் ரைட். அந்த ஒரு தைரியம் வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், தைரியமா அந்த டெசிஷனை எடுங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்ஜாய் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ், ரைட்? ஸோ சில பேர் ரீசெண்டாக அப்படி ஒரு டெசிஷனை எடுத்திருக்கலாம். அதை எடுத்துட்டு நீங்க ஒரு கன்ஃபியூஷனா இருக்கீங்களா? தேவையில்லை. நீங்க கொஞ்சம் வந்து நம்பிக்கையோடவே இருங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம், நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தில் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை தான் கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் விரும்புகிற விஷயத்த செய்கிறதுக்கு கூட சில பேருக்கு இல்லை, அது தப்போ தவறோ அது வந்து அப்படின்னு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அதை வந்து நீங்கள் தைரியமாக வந்து எடுங்க, அந்த விஷயத்த முடிவு எடுங்க. ஓகே? மேபி சில பேர் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதோடைய ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தானே? ஸோ தைரியமாக இருங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கான ஆஃபர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஒரு சில பேர் குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நீங்கள் ஒரு பிளான் வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ண நீங்கள் பயப்படுறீங்களான்னு தெரில. பட் நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்சஸ் இருக்குது. ஓகே? அதோட ஏஞ்சல்ஸ் எல்லாருமே, யூனிவர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. வாவ், ஏஞ்சல்ஸ் ஹியர் ஆல்சோ ஏஞ்சல். ஓகே? ஜட்ஜ்மெண்ட் முதல்ல நமக்கு அதுதான், இப்பவும் அதான் வருது. ஸோ பயில்வான் உங்களுக்கான ஒரு ரியலைசேஷன் வந்து வருது. சோல் பர்பஸ் என்ன, லைஃப் என்ன, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா ஒரு ரியலைசேஷனும் உங்களுக்கு வருது. அண்ட் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனாக போயிட்டு இருக்கலாம். பட் அதுக்கு வந்து தைரியமாக டெசிஷன் எடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது பயில்வான். ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கு உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஆஃபர் இருக்கு. ஓகே? எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ் ஹியர், ரைட்? மேபி சில பேருக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்களுடைய ஏதாவது ஒரு சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் அதை கொஞ்சம் விட்டுட்டு விலகுங்க. எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. கொஞ்சம் பொது நலத்தோட இருக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. அது யாருக்காவது பொருந்தலாம். ஓகே? இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா,
சப்போஸ் ஒரு சிலர் உங்களுக்கு வந்து யாரையும் நம்பி இருக்கலாம். அவங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்லை அவங்க இப்படி இவங்க இப்படிதான் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி உங்களை குழப்பி இருந்திருக்கலாம். இப்போ அவங்கள பத்தின ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். அது மாதிரி இப்போ அவங்கள விட்டு நீங்க விலகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்ற ஒரு மெசேஜும் கிடைக்குது. சரியா? ஸோ உங்களுக்குள்ள இருந்து என்ன வருதோ அதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செயல்படுத்துங்க. ஓகேவா? மற்றவங்க சொல்றத வந்துட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்க வேண்டாம். அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. அவங்க சொல்றது என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. கண்டிப்பா உங்களுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லும். அதனால அந்த உள்ளுணர்வை வந்து கவனிங்க. அண்ட் ஸோ தேட் உங்களால வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினை யூனிவர்ஸ்ட்டை சொல்லிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்குள்ள இருந்தே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? தேர்ட் பார்ட்டிஸ் எது சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கஷ்டப்படுத்த வேண்டாம். ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, வசியம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் நீங்க அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகும்னு தெரியல. திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். ஓகேவா? பார்க்கலாம். நான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன பார்த்தோம்னா, ஃபர்கிவ்னஸ். உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தாலோ, இது வரைக்கும் உங்க லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தாலோ அவங்கள மன்னிச்சு நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? யூ டூ யுவர் ஒர்க். உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பாருங்க. நீங்க பாட்டுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பாருங்க. நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது தானே உங்கள்கிட்ட வந்து சேரும். உங்களுக்கான ஹாப்பினஸ் கண்டிப்பா இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு ஜென்ரல் மெசேஜ். நீங்க I feel this may be helpful for you. So நம்பிக்கையோட இருங்க. That is most important. ரைட்டா? ஸோ ஆன் அண்ட் ஆஃபாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ஆன் அண்ட் ஆஃபாக சில நேரம் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு வேலையை. அதுக்கப்புறம் அது இல்லை வேண்டாம்னு நினைக்கலாம், திருப்பி பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்த மட்டும் அதை சரி பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடுங்க. எதுலேயோ ஒன்றில் எஃபோர்ட் போட்டால் அதை வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் சப்போஸ் சில பேருக்கு கோர்ட் கேஸ் அப்படி இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. சப்போஸ் கன்ஃபியூஷன்ஸ் ஹார்ட் பிரேக்லாம் இருந்தால் அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணி உங்களை கவனிக்கணும். உங்களுடைய செல்ஃப் கேர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே. ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுறதோ, லைக் ஃபுட் ஸ்டைலில் கவனம் செலுத்தணும், லைஃப் ஸ்டைலில் கவனம் செலுத்தணும், உங்களுடைய ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். அது விட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. எஃபோர்ட் போடுங்க. சரியா? இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் நான் எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணமானவங்கள ஃபர்கிவ் பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க. ஸோ தட் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. அவங்க லைஃப்பை அவங்க வாழட்டும். ஓகேவா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் வரணும். ஓகே, ஃபைன். இந்த ஒரு மெசேஜ் தான் எனக்கு கிடைக்குது, பைல் 1. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரீடிங். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் பைல் 2, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஸோ லெட்ஸ் சி யூனிவர்ஸ்லேருந்து உங்களுக்கான மெசேஜ். இப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வேணாலும் போயிட்டு இருக்கலாம், அதுக்கான ஒரு மெசேஜாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன பார்க்கலாம். கிளியர் கோர்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணுவாங்க. பைல் 2, லெட்ஸ் சி. வாவ். 10 of Pentacles, 4 of Swords, Page of Swords,
hold the space, receive. Shine from within. Free yourself of guilt and shame. A win-win outcome is forecast. Let's see angel message finally. Okay. Angel message, யூனிவர்ஸ் மெசேஜ் என்னவா இருக்குதுன்னா, கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆக போறீங்க, சரியா? அதனால எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வேண்டாம். அந்த ஃபேமிலி வந்து ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடா வந்துட்டு மேபி இன்னும் மேரேஜ் அமையாம இருக்குன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த ஒரு நியூ ப்ரப்போசல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமையும், ஓகேங்களா? அண்ட் நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு சில பேருக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள இருக்க சம்வாட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அமைதியா இருங்க. ஸோ எந்த ஒரு டெசிஷனும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், அமைதியா இருங்க. இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தெரிஞ்சிட்டு நீங்க டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிஃபோர் டேக்கிங் டெசிஷன் நீங்கள் கொஞ்சம் நல்ல விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இங்கே கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் யூ லீவ் த ஸ்பேஸ், சரியா? கொஞ்சம் கேப் விடுங்க உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ. அண்ட் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு முடிவு எடுக்கிறது பெட்டர். அண்ட் இன்னொன்று என்னன்னா, சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பர்சன் சைடு ஃபால்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையை பார்க்குற விதத்தை மாற்றி பாருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ பைல் 2 எனக்கு என்ன இங்கே புரியுதுன்னா, ஸோ இப்போ லைஃப்ல நம்ம யாரெல்லாம் மீட் பண்றோமோ எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனா இருக்கும். நீங்க இது வரைக்கும் கொடுத்தே வந்து பழகி இருந்திருக்கலாம். அன்பா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுத்துட்டே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ரிட்டர்னே உங்களுக்கு வரல அப்படின்ற ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் அ டைம் டு ரிசீவ். சென்டர் ஆஃப் த ஸ்ப்ரெட்டே அப்படிதான் இருக்கு. இனிமேல் நீங்க வந்து லைஃப்ல ரிசீவ் பண்ண போறீங்க, ஓகேவா? அது அன்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க வந்து உங்களுக்கானதை இனிமேல் நீங்க ரிசீவ் பண்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. நீங்க எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ, எந்த ஒரு ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே அதை பண்ணிட்டேனே அப்படின்னு எந்த ஒரு ஷேமா ஃபீல் பண்றதோ உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஆல்ரெடி வந்து நீங்க உங்களுடைய மனசு, நல்ல மனசுக்கு அந்த ஒரு உள்ளுக்குள்ள உங்களுடைய இன்னர் வந்து அப்படி ஒரு ஷைனிங்கா இருக்குதுன்னு வைங்களேன். பிகாஸ் உங்களுடைய அந்த கொடுத்து பழக்கப்பட்ட அந்த ஒரு குணம் இருக்குது இல்லையா, அது உங்களுடைய அழகை வந்து காட்டுது. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னரை வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பண்ண உங்களால் ரொம்பவே இன்னர் ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஸோ அதே நேரம் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து நீங்கள் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதோ, ஒரு ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதோ தேவையில்லை. அது வந்து அதுலேருந்து கொஞ்சம் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதையே யோசிக்காதீங்க. அப்படி ஏதாவது இருந்தால் அது வந்து நடந்து முடிஞ்ச விஷயம், முடிஞ்சு போனது தான். இனிமேல் அது மாதிரி ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதையே யோசிச்சுட்டு இப்படி நடந்துருச்சு, இல்லை நான் இப்படி நடந்துட்டேன்னு அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முன்னேற்றமும் இருக்காது. மேலும் மேலும் வந்து நம்ம என்ன ஆகும், ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய எனர்ஜி. பட் அதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத, இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு
மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஹோல்டு த ஸ்பேஸ், லீவ் சம் ஸ்பேஸ், ரைட்டா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து செட் ரைட் ஆகும். ஃபைன். எந்த ஒரு டெசிஷனும் இப்போதைக்கு நீங்க எடுக்க வேண்டாம். வாவ், அகைன் 4 of wands. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சில பேருக்கு உங்களுடைய கனெக்ஷன் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பார்ட்னர், சில பேர் இதை பார்த்துருக்கவங்க மேரீடாக இருக்கலாம். உங்களுடைய கனெக்ஷன் லைஃப் பார்ட்னர் வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில விஷயங்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பைல் 2, எஸ், இமோஷனல் லாஸ் தருது. அப்படி இல்லை சம் ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம். ஃபேமிலியில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் ஏற்பட்டு சம் ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ என்ன செய்யணும் தெரில அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மேபி அந்த ஒரு மன வருத்தமோ இல்லை மணி லாஸோ இல்லை ஜாப் லாஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக இருங்க. உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் உங்களை வந்து சேரும். நீங்கள் எந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு பைல் 2 தேடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோட பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மெசேஜ் தான் இங்கே கிடைக்குது. உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும். அதை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இனிமேல் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. மற்றவங்க விருப்பத்தையே நிறைவேற்றி வச்சுருந்துருப்பீங்க, இனிமேல் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறாங்க. நீங்கள் வந்து முன்னோக்கி போகிறீங்க. உங்கள் மனசு சொல்கிறத, இதயம் சொல்கிறத கேட்டு செய்யுங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட்டு இருக்க போகுது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுடைய கவனம் சிதறாமல் இருந்தால் போதும். அது மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் வர்றது வந்து உங்களுக்கு புரிய வரும். அதுதான் இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்கலாம். இல்லை எடுத்து தான் என்ன போகுது, எல்லாரும் வந்து என்னோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படின்ற இருக்கிறனால உங்களுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் ஸ்டக்காகி இருக்கலாம். சப்போஸ் ஜாப் போயிருந்தால் உங்களுக்கு விருப்பமான ஜாப் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க கூடிய சீக்கிரம். அதுக்கான எஃபர்ட் கொஞ்சம் போடுங்க. சரியா? ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய உங்களை தேடி வரும். ஓகே, பைல்ட்டு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ், லெட் கோ. வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், அதை வந்து அதையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னா அதை லெட் கோ பண்ணிடுங்க. ஆஃப்டர் தேட் உங்களுக்கு அதுவே உங்களை தேடி வரும். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஏஞ்சலோடைய மெசேஜாக இருக்குது. ரைட்? ஸோ pile 2, I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.